ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தார்மார் தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோடு. இதை வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2009 மாடல். நேற்று தான் வீடியோ போட்டேன். இன்னைக்கு அதுங்காட்டி சேல்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கு உங்களுக்கு இலகுவாகவும் இருக்கும். 2006 இருந்து 2020 வரலும் BS2, BS4, BS3 எந்த வண்டி வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணிட்டு கிளம்புங்க. என்கிட்ட முற்றிலுமே பைனான்ஸ் கிடையாது, பேரம் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதே மாதிரி உங்க ஊர்ல இருந்து வரும்போதே கால் பண்ணிட்டு கிளம்புங்க. எங்க இருந்து வந்தாலும் வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிடுங்க. பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், அந்த நம்பர் கால் பண்ணுங்க. 9677701701 அந்த நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க. இங்க வந்தாலும் வந்தவாசியில வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து எனக்கு கால் பண்ணுங்க. நாங்களே வந்து கூட்டிட்டு போவோம். வண்டி பிடிச்சா எடுத்துக்கலாம், இல்லை நாங்களே கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏற்றி விட்டுருவோம். அதே மாதிரி உங்க ஊர்ல இருந்து வரும்போதே ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து ஃபுல்லா தரவை செக் பண்ணி எடுத்துங்க. உங்க ஊர்ல இருந்து கூட்டிட்டு வர மெக்கானிக்கு ஒரு 1000-500 வேணும்னாலும் நான் கொடுத்துறேன், நீங்க கவலைப்பட தேவை. காரணம் என்னன்னா, நம்மகிட்ட வண்டி குவாலிட்டியா இருக்கும், நம்மளுக்கு நம்ம வண்டி மேல நம்பிக்கை இருக்கும். உங்களுக்கு எங்க ஊர்ல ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு செக் பண்ணி நல்லா இருக்குதா இல்லையான்னு சொல்லுன்னு சொன்னா அது நம்பிக்கை அந்த அளவுக்கு முழுமையான முறையில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. உங்க ஊர்ல இருந்தே ஒரு மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்ஜின் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி தருவேன். அது உங்களுக்கு நல்லா இலகுவாகவும் இருக்கும். வண்டி எடுக்கும்போது செக் பண்ணி எடுத்துங்க. என்கிட்ட எப்பவுமே வாரண்டி கேரண்டி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களே செக் பண்ணி ஏதாவது குறை இருந்தா சொன்னா நானே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். எந்த குறை இருந்தாலும் நானே ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இவங்க வந்து செஞ்சில இருந்து வந்தாங்க, வண்டி பிடிச்சிட்டு மொத்த காசையும் கட்டிட்டாங்க. கட்டிட்டு உடனே வண்டி எடுத்துன்னு போறாங்க. ஒரு ஆள் போட்டு அவங்க ஊருக்கு அனுப்புறேன். ஆனா என்கிட்ட வாரண்டி கேரண்டி எல்லாம் கிடையாது. சந்தோஷமா தான் எடுத்துன்னு போறீங்க. இல்லண்ணே, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க. எதுவும் கேட்கல, நான் சொல்லி கொடுத்து சொல்ற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல. அங்க பார்த்து சொல்லுங்க வேகமா. எடுத்துட்டு போறீங்களா? தெளிவா எடுத்துன்னு போங்க. மேல மேல முன்னேறுங்க. உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, ஒரு ஆள் போட்டு எடுத்துன்னு போய் உங்க ஊர்ல விட்டுறோம். நீங்க அங்க வந்து எங்க கிரவுண்ட்ல நல்லா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுங்க. நீங்க எடுத்துன்னு போனதுக்கு அப்புறம் வண்டியில எதனா செலவு வந்தா அதை நீங்க தான் பாத்துக்கணும். எனக்கு போன் பண்ணக்கூடாது. புக்கு சம்பந்தமா என்ன டவுட் வந்தாலும் எனக்கு கேளுங்க, ஓகேங்களா? அதுக்கு வேணா நான் வந்து அது கூட 10 நாள் வரலாம் தான் டைம். புக்கு சம்பந்தமா டவுட் கேட்கறது கூட 10 நாள் தான். நான் மறந்துடுவேன். அடுத்த வருஷம் கேட்டீங்கன்னாக்கா எனக்கு ஞாபகம் இருக்காது. யாருக்கு வண்டி கொடுத்தேன் என்னன்றதே ஞாபகம் இருக்காது. அடிக்கடி வண்டி கொடுத்துட்டு இருக்கிறதால எனக்கு ஞாபகம் இருக்காது. ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்காட்டி புக்கு சம்பந்தமா எதனா டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு FC சம்பந்தமாவோ இல்ல இன்சூரன்ஸ் போட்டு புக்கை சரண்டர் வச்சு தரணும்னாலோ ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இது வந்து 2009 FC கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இருக்கிற ஆக்சிஷன் கண்டிஷன்ல ஒரு ரேட் போட்டு கொடுத்தாச்சு. வண்டியில எந்த ஒரு குறையும் இல்லாம மனசாட்சி கட்டுப்பட்டு திருப்தியான கண்டிஷன்ல வண்டியை பேக் பிளாட்ஃபார்ம் போயிருந்தது. அதை புதுசா மாத்திருக்கேன். அப்புறம் பாடி கட்டியிருக்கேன். எல்லாமே பக்காவா பண்ணி தான் கொடுக்குறேன். புது பேட்டரி, புது செல்ஃப் மோட்டர், BS3 இன்ஜினு இவ்வளவும் பண்ணி ஒரு ரேட்டுக்கு பேசி திருப்திப்பட்டு தான் அவங்க வண்டி எடுத்துட்டு போறாங்க. வண்டிக்கு என்கிட்ட வாரண்டி கேரண்டி கிடையாது, அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அதுதான் நீங்களே கூட்டிட்டு வந்து செக் பண்ணி எடுத்துங்கன்னு சொல்றது. அந்த அடிப்படையில் தான் வண்டி கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? இது தாறுமாறு தக்காளி சோறு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோடு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்.